सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि ஏழாவது பிரகரணம். அத சப்தமம் சப்தஜன்ய பிரத்யக்ஷ நிரூபணம் அப்படின்னு பிரகரணம். இந்த பிரகரணத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறது எந்த பிரமாணத்தினால வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது அந்த கரணம்னு சொல்றோமே, அந்த மனசுனால வருது அப்படின்னு சில பேர் சொல்லுவார். மானசமாக ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம். ஆனா விவரண மதானுயாயிகள் இந்த சாட்சா்காரம் சப்தத்தினால வந்த சாட்சா்காரம்னு சொல்லுவோம். அதாவது மகா வாக்கியத்தை கேட்டு அந்த மகா வாக்கியத்தினாலேயே இந்த சாட்சா்காரம் ஏற்படுறது. ஆக சப்தங்கிறது வெறும் பரோட்சமாகத்தான் ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் அப்படிங்கிறது இல்லை. சப்தத்தினால அபரோக்ஷமாக சாட்சா்காரம் கூட வர முடியும் அப்படிங்கிறத சாதிச்சு ஆத்ம சாட்சா்காரம் மகா வாக்கிய உபதேசம் பண்றாளோ இல்லையோ அந்த மகா வாக்கியத்திலேருந்தே உண்டாகிறது அப்படின்னு சொல்றா. அந்த பட்சத்தை இப்ப நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது அத்வைதிகள் தான் இந்த சித்தாந்தத்தை ஒத்துக்கிறார். சப்த பிரமாணத்தினால கூட நமக்கு சாட்சா்காரம் வரலாம் அப்படின்னு வேற எந்த சித்தாந்தத்திலையும் கிடையாது. சப்த பிரமாணத்தினால பரோட்சமான ஞானம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர, ஆனா நேரடியான சாட்சா்காரம் சப்த பிரமாணத்தால வந்தது அப்படிங்கிறத யுக்தி புரஸ்தரமாக சாதனம் பண்றது அத்வைத வேதாந்தம் ஒண்ணுதான். அந்த வாதம் தான் இது ஏழாவது வாதமாக எடுத்துட்டு இருக்கார். சாட்சா்காரோ மகாவாக்கியை அபரோக்ஷ அத்வய ஆத்மனः தசமஸ்துவம் அயம் கும்பஹ இத்யாத்யைரிவ ஜாயதே. ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கார். இவனுக்கு ஆத்ம சாட்சா்காரமானது, சாட்சா்காரகனா ஆத்ம சாட்சா்காரமானது மகா வாக்கியை, மகா வாக்கிய பிரமாணத்தினால உண்டாகிறது. எந்த சாட்சா்காரம்? அபரோக்ஷ அத்வய ஆத்மனஹ சாட்சா்கார. இந்த ஆத்மா இருக்கே, இது மற்ற விஷயங்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டது. அது எப்படின்னு கேட்டா, மற்ற விஷயங்கள்லாம் தானா தெரியாது. நம்ம பிரமாணம் அதை காண்பித்து கொடுத்தாதான், ஞானத்தை உண்டு பண்ணினாதான் அது தெரியும். ஆனா ஆத்மா மாத்திரம் தானாவே தெரியும். இதுக்கு பிரமாணம் வேலையே பண்ண வேண்டாம். அதனாலதான் யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா, சாட்சாத் அபரோக்ஷாத். பிரமாணம் வேலை செஞ்சு இது நமக்கு பிரத்யட்சமாகுதுங்கிறது இல்லை, இது தானாவே பிரத்யட்சமாவே தான் இருந்துட்டு இருக்கு. அதனால அபரோக்ஷம். அதே சமயத்துல அத்வய ஆத்மா, ஒரே ஆத்மா இல்லையா, த்விதீயமே கிடையாது, ஏகமேவ அத்விதீயம். அப்படியா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தின் சாட்சா்காரமானது நமக்கு விருத்தி ரூப சாட்சா்காரம். இது இந்த சாட்சா்காரம் மகா வாக்கியத்தினாலேயே உண்டாகிறது அப்படிங்கிறது விவரண சித்தாந்தம். பாமதி சித்தாந்தம் தனி. ஆனா இந்த அம்சத்துல அவர், இந்த கிரந்தக்காரர் விவரண சித்தாந்தத்தை எடுத்துட்டு அதை நிரூபணம் பண்றார். எங்கேயாவது சப்த பிரமாணத்தினாலே நமக்கு அபரோக்ஷமாக சாட்சா்காரம் வர முடியுமா அப்படின்னு கேட்டால்
அதுக்கு ஒரு 2 திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். தசமஸ்துவம் அயங்கும்பகா இத்தியாதிரிவ அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார், உபமானம். இப்ப ராமர்னு ஒருத்தர் ராஜா இருந்தார், அவர் காட்டுக்கு போனார் அப்படின்னு நான் கதை சொன்னேன்னு சொன்னா கேட்கிறவனுக்கு புரியும். ஆனா நேர பார்த்ததாக ஆகாது, நேர பார்த்தா போல ஆகாது. நாம ராமாயணம் வாசிக்கிறோம், ராமாயணத்துல வாசிக்கும் போது அங்க உள்ள கதைகளை நாம அப்படியே மனசுல வாங்கிக்கிறோம். அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அந்த வர்ணையை பார்த்தா நம்ம மனசுல அனுபவம் ஒண்ணு வருது. ஆனா அது சாட்சாத்காரம் இல்லை, அது மானசமான ஒரு கல்பனை தான். அது நேரடியா நம்ம ராமரை பார்த்தோங்கிறது இல்லை, நேரடியா பார்த்தா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம், அது நேரடியா பார்த்ததாக ஆகாது. ஆனா இங்க எப்படின்னு கேட்டா அபரோக்ஷமான சாட்சாத்காரமே அதுல இருந்து வரணும், சப்தத்திலேருந்து. பொதுவா சப்தத்தினாலே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பரோட்சமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா இவன் ஒண்ணு நேரில் போய் பார்த்துட்டு வரல. ஆனால் இப்ப சொல்ற விஷயம் இருக்கே, இந்த ஆத்ம விஷயம், இந்த விஷயத்துல அப்படி இல்லை. சப்தமே இவனுக்கு சாட்சாத்காரத்தை தான் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு. அதுக்கு சில உதாரணம் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தசமஸ்துவமசின்னு ஒரு உதாரணம். 10 பேர் சிஷ்யர்கள், குருவுடைய சிஷ்யர்கள் நதியை தாண்டி அக்கறைக்கு போய் ஏதோ காரியத்துக்காக போயிருக்கா. நதியை தாண்டும் போது அங்க தாண்டினதுக்கு அப்புறம் எண்ணி பார்த்துருக்கா, மொத்தம் 10 பேரா இருக்காளா இல்லையா அப்படின்னு. ஆனா ஒவ்வொருத்தனும் எண்ணும் போது தன்னை விட்டுட்டு மற்றவாளை எண்ணறான். அப்ப 9 தான் வருது. 10 பேரும் எண்ணி பார்த்தாச்சு, ஆனா எண்ணிக்கையில 9 தான் வருது. ஆக இப்ப ஒருத்தன் நதியில போயிட்டான் அப்படிங்கிறது தெரிகிறது. யாரு போனாங்கிறது தெரியல இல்லையா, ஒருத்தருக்கும் தெரியல. ஒருத்தர் போயிருக்கார், ஒருத்தர் காணும், எண்ணிக்கை குறையிறது அப்படிதான் தெரிகிறதே தவிர யாரோ ஒருத்தர் போயிருக்கார், யாருங்கிறது தெரியாது இருக்கு. இவ பாட்டம் இது தெரியலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து வேற ஒரு ஆசாமி வந்தான். இந்த 10 பேரை கேட்கறான், எப்படி எதுக்காக இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேள் அப்படின்னு கேட்கறான். இவா சொல்றா, 10 பேர் கிளம்பி வந்தோம், வந்து எண்ணி பார்த்தா 10 பேரை காணோம், 9 பேர் தான் இருக்கா. அண்ணா எண்ணி பார்த்தாச்சு 9 தான் வருது அப்படின்னு சொன்னான். அப்ப இவன் கண்டுபிடிச்சுட்டான் இவ பண்ணின தப்பு என்னன்னு. உடனே எனக்கு எதிர்த்தா போல எண்ணு பார்க்கலாம். ஒரு ஆசாமி 1 2 3 அப்படின்னு 9 எண்ணினானா, இப்ப 10ஆவதவனை முதுகுல தட்டி தசமஸ்துவமசி நீதாண்டா 10ஆவது அப்படின்னு சொன்ன. இப்ப என்ன சொன்னா, தசமஸ்துவமசி, 9 எண்ணினி இல்லையா, நீதான் 10ஆவது, நீதான் 10ஆவது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஆஹா நான் தான், என்னை விட்டுட்டு எண்ணிருக்கேனே, நான் தான் 10ஆவது அப்படின்னு ஞானம் வருது. இந்த ஞானம் சாட்சாத்காரம். இந்த ஞானம் பரோட்ச ஞானம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி நாம பரோட்சமாக தெரிந்து கொண்டோம்னா அதுக்கப்புறம் அதை பிரத்யட்சமா பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசை வரும். உத்தமமான க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல நம்ம தரிசனம் பண்ணணும், அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் வர்ணனையை கேட்டுட்டு பரோட்சமா தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை நேர பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றது இல்லையா. ஆக பரோட்ச ஞானம் உள்ளவன் அபரோக்ஷமாக அதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான். ஆனால் அபரோக்ஷமாக பார்த்தவன் அதுலயே திருப்தி அடைஞ்சிருவானே தவிர இன்னொரு தடவை பார்க்கணும் வேணா ஆசைப்படலாம், அது வேற விஷயம். ஆனால் இனிமேல் அபரோக்ஷ ஞானத்துக்காக ஆசைப்பட முடியாது. இங்க எப்படி இப்ப தசமஸ்துவமசி அப்படின்னு இவன் சொன்ன வாக்கியத்தினாலே இவனுக்கு அபரோக்ஷ ஞானமே வந்ததுனாலதான் நான் ஒரு தடவை பார்த்துன்னு விடுறேன், இவர் சொன்னாரே அப்படித்தானா, நான் தான் 10ஆவதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு தோன்றதே இல்லை. அவன் சொன்ன உடனே இவனுக்கு நான் தான் 10ஆவது அப்படின்னு அகம் தசமோஸ்மி அப்படின்னு தெரியறதே தவிர இது பரோட்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பரோட்சமாக இருந்தால் இவர் என்ன 10ஆவதுன்னு சொல்றா, ஆனா நான் தான் 10ஆவதான்னு ஒரு தடவை நேர பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவன் ஆசைப்பட மாட்டான். ஆகையாலே இந்த இடத்துல வாக்கியத்தினாலேயும் இவனுக்கு வந்த ஞானம் அபரோக்ஷ ஞானம், சாட்சாத்கார ரூபமாக தான் வருது. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி எதிர்த்தா போல இவர் அயங்கட்டக சொல்றார், நான் வேற உதாரணம் சொல்லுவேன்.
யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துறேன், அவருக்கு தெரியாது, அவரை பத்தி தெரியாது. அப்ப நான் அறிமுகப்படுத்துறேன், இவர் தான் தேவதத்தன் அப்படின்னு. எதிர்த்தா போல அவரை வச்சுட்டு இவர் தான் தேவதத்தன் அறிமுகம் படுத்தும் போது அந்த ஆளுக்கு அந்த தேவதத்தன் பரோட்சமாக தெரிகிறாரா, பிரத்யட்சமா தெரிகிறாரா? பிரத்யட்சமா தான் தெரியணும். பரோட்சமானா இன்னொரு தடவை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு தெரியாது, நான் சொன்னாதான் தெரியும். ஆக நான் இவர் தேவதத்தன்னு நான் சொல்ற வரையும் தான் அவர் அவனை பார்த்தாலும் யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் படுத்துறேன், இவர் தேவதத்தன். நான் வாயால உச்சரிக்கக்கூடிய அந்த சப்தங்கள் மூலமாகத்தான் அவர் அதை புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனா புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறார்? அவரோட ஞானம் எப்படி வருது? நேரடியான சாட்சா்காரமாகத்தான் வருது. இவர் அயம் கும்பகான்னு உதாரணம் கொடுக்கிறார். ஏத்தாப்புல ஒரு குடம் இருக்கு, இது என்ன? அயம் கும்பகா, இது கும்பம், பானை அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே பார்த்தவனுக்கு பரோட்சமாவா தெரியும்? நேரம் வச்சுட்டு வஸ்துவை வச்சுட்டு இதுதான் கும்பம்னு நீங்க வாயால சொன்னால் பரோட்ச ஜானம் வராது, பிரத்யக்ஷம்தான் வரும். அப்படிங்கிறது அத்வைத வேதாந்தத்துடைய சித்தாந்தம். ஆக அந்த விதத்திலே யாரு இந்த உபதேசத்தை கேட்டுக்கிறானோ அந்த சிஷ்யனையே பத்தி தானே நீ பிரம்மம்னு சொல்லி கொடுக்கறது. துவம் பிரம்மாசி, அப்படின்னா அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சாட்சா்காரம் தான் அந்த வாக்கியத்திலிருந்து ஏற்படுறது. ஆக வேதாந்தத்துல சொன்ன அந்த ஆத்மா சாட்சா்காரம் ஆனது மகா வாக்கியம்ங்கிற சப்த பிரமாணத்தினாலேயே உண்டாகிறது. இதுதான் இந்த பிரகரணத்தினுடைய முக்கிய விஷயம். சாட்சா்காரோ மகாவாக்கியை அபரோக்ஷ அத்வய ஆத்மனஹ தசமஸ்துவமயம் கும்ப இத்தியாதிரிவ ஜாயதே. இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம்? சில விஷயங்கள் நாம மனசால தெரிஞ்சுக்கிறோமே, அந்த மானசமாக ஆத்ம சாட்சா்காரம் வருதுன்னு ஒரு கட்சி இருக்கு, அதை ஏன் நீங்க ஏத்துக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி உபனிஷத்து ஔபனிஷதம் அப்படின்னு ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றது. பிருஹதாரண்யக உபனிஷத்திலே 3வது அத்தியாயத்திலே தந்த்வௌபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி அப்படின்னு யாஜ்ஞவல்யர் கேட்கிறார். எந்த புருஷனை கேட்கிறேன் தெரியுமா? ஔபனிஷதம் புருஷம், உபனிஷத்தினால தெரியக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி கேட்கிறேன். அப்படின்னா உபனிஷத்தினால தெரியறதுன்னு சொன்னா மத்த பிரமாணத்தால தெரிய முடியாதுன்னு இல்லையா? அதனாலதான் ஔபனிஷதம்னு சொல்றது. ஆக உபனிஷத்தை விட்டா வேற பிரமாணத்தினாலே இது தெரிஞ்சுக்க முடியாது ஒண்ணு. ஆனா உபனிஷத்தினால தெரியும் போது அது அபரோக்ஷமாகத்தான் தெரியும், பரோட்சமாக இல்லை. அப்படின்னா பரோட்சம் சொல்லிட்டா அப்புறம் அபரோக்ஷமான ஞானத்துக்கு நாம எந்த பிரமாணத்தை தேடிந்து போவோம்? உபனிஷத்து பரோட்சமாகத்தான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கும் அப்படின்னு இருந்தால் அப்புறம் அந்த ஆத்மாவை நேரடியாக அபரோக்ஷமாக பார்க்கறதுக்கு, அதனுடைய சாட்சா்காரம் வர்றதுக்கு நம்ம எந்த பிரமாணத்தை தேடிட்டு போக முடியும்? இல்லையா? வேற பிரமாணம் இல்லை. வேற பிரமாணம் இருந்தால் இது ஔபனிஷதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையாலே ஆத்ம சாட்சா்காரங்கிறது உபனிஷத்தினாலேயே ஏற்படுறது அப்படிங்கிறது தெரியுது. இதான் தந்த் உபனிஷதம் புருஷம் பிரிச்சாமி அப்படிங்கிறதுனால தெரியுது. அயம், நம்ம முதல் ஸ்லோகத்தை முடிச்சுட்டோம், 2வது ஸ்லோகத்துக்கு போவோம். அயம் பிராமண இத்யுக்தியா ஜாதி பிரத்யக்ஷமிஷ்யதே ந பில்லஹ ராஜபுத்ரோசௌ இத்யாதாவபி ததா மதம். ராஜபுத்ரோசௌ இல்லை, ராஜபுத்ரோசி இத்யாதாவபி ததா மதம். இப்ப ஒரு ஆளை பாக்குறோம், அவன் மனுஷன் அப்படிங்கிறத நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுடலாம், அது மனுஷன்னு தெரியும். ஆனா பிராமணன் அப்படின்னு பார்த்தா தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு, தலை கை கால் அதெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தெரியுது. அப்ப இந்த பையன் பிராமணனா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, பூனை போட்டு இருந்தான்னா அதை பார்த்து இவன் ஊகிக்கலாம், சில முகபாவத்தெல்லாம் வச்சுன்னு பண்ணலாம், அது வேற விஷயம். இப்போ உபநயனம் ஆகாத ஒரு பையன், சின்ன பையன் நிக்கிறான், இவன் பிராமணனா இல்லையா பார்த்தா தெரிஞ்சிருமா? தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிறச்சே அயம் பிராமணா அப்படின்னு தெரிஞ்சவா சொல்லணும். தெரிஞ்சவா சொன்னா இந்த பையன் பிராமண பையன் அப்படின்னு தெரியும்.
இல்லையா? அப்ப அயம் பிராமணஹா அப்படின்னு அந்த வாக்கியத்தினால அத வாக்கியத்தை கேட்டு இவனுக்கு அவனுடைய பிராமணன் தெரியறதே, அது பிரத்யக்ஷமா தான் தெரியறது, பரோட்சம் இல்லை. அயம் பிராமணஹா இத்யுக்தியா ஜாதி பிரத்யக்ஷமிஷ்யதே. அவன் சொல்லலைன்னா தெரியாது, பார்த்தாலும் தெரியாது. ஆக சில விஷயங்கள் சப்தத்தினால கேட்டு பிரத்யக்ஷமாக நாம பார்க்கிறோம் அப்படிங்கிற உதாரணமும் லோகத்துல கிடைக்கிறது. அதே மாதிரி நபில்லோ ராஜபுத்ரோசி இத்தியாதாவபி ததா மதம். இது பாஷ்யக்காராலே பிருகதாரண்யக உபனிஷத்திலே இந்த மாதிரி இந்த ரொம்ப சம்பிரதாயமா இந்த கதை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றா. சம்பிரதாய வித்துகள் இந்த கதையை சொல்லுவா. யாரோ ஒரு ராஜகுமாரன், அது பெரிய ஆபத்துல மாத்தின்றதுனால சின்ன குழந்தையா இருக்கிறச்சே அவனை வேடர்களுடைய குலத்துல அவளோடு சேர்ந்து வளரும்படியாக ஏற்பட்டு போச்சு. அதாவது அவனுடைய அப்பாவா இருக்கிற ராஜா யுத்தம் பண்ணி யுத்தத்துல அடி வாங்கும்படியாக ஏற்பட்டு போச்சு, நாசமாயிடுச்சு. அந்த சமயத்துல குழந்தையை காப்பாற்றணும், நம்ம வாரிசை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவனை ஒரு வேடன் கையில ஒப்படைச்சுட்டா. இந்த விஷயம் ஆப்தமா இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு தெரியும், அவ ரொம்ப ஆப்தமா இருக்கிறவாளுக்கு தெரியும். இந்த பையன் வேடன் குலத்திலேயே வளர்ந்து தன்னை வேடக்குமாரனாகவே நினைச்சுண்டு அதே மாதிரி விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எப்போ ஒரு சரியான சமயம் வயசு ஏற்படுறதோ அந்த சமயத்திலே அந்த வயதானவர்கள் ஏற்கனவே இருந்த ஆப்தர்கள் அவனை கூப்பிட்டு, அப்பா நீ வேடன் இல்லை, நீ இந்த மாதிரி வேடன் குலத்துல வளரும்படியாக நேர்ந்தது, ந பில்லஹா ராஜபுத்ரோசி, நீ ராஜகுமாரனாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆப்தாள் சொன்ன. அப்ப அதுக்கு மேல அவன் நான் ஒரு தடவை நேர பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவனா? சொல்ல மாட்டான். அப்ப நான் வியாதன் இல்லை, நான் ஒரு ராஜபுத்திரன் அப்படிங்கிறத அவன் உணர்றான், பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறான். இதெல்லாம் நம்ம பிரத்யக்ஷம்னே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நாம நம்மள மனுஷனாக தானே பாவிக்கிறோம். மனுஷன் அப்படின்னு நமக்கு எப்படி பரோட்சமா பார்த்துட்டு, யாரோ சொல்றா என்ன பார்த்து மனுஷன்னு சொல்றா அப்படியா தோன்றது? அப்படி இல்லை, மனுஷன்னு ஒரு பிரத்யக்ஷமான பாவமே நமக்கு இருக்கு. அதனால தான் யாராவது நம்மளை பார்த்து இவன்லாம் ஒரு மனிதனா, மனுஷனாவா அப்படின்னு கேட்டா, ஓ இவன் நிந்திக்கிறான், நிஜமா நான் மனுஷன்தான், ஆனா நிந்திக்கிறதுக்காக இவனை மனுஷன்னு சொல்றான் அப்படின்னு தான் நினைப்போமே தவிர நான் மனுஷன் இல்லை அப்படின்னு அமர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நமக்கு பிரத்யக்ஷமா மனுஷங்கிற அந்த பாவம் ரொம்ப ஊறி கிடக்கு. ஆக அந்த விதத்துல பாக்குறச்ச ராஜபுத்ரோசி அப்படின்னு சொல்ற உடனே அவன் தன்னை ராஜகுமாரனாக அவன் உணர்றானோ இல்லையோ, அந்த ஞானம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறத சொல்றார். இதுவும் அந்த சப்தத்தினாலே பிரத்யக்ஷம் வந்ததுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தத்துவமஸ்யாதி வாக்கியோத்த அகண்டைகரச விற்த்திதா அவித்யாபனயாத் பிரம்ம ஸ்வப்பிரகாசம் பிரகாசத்தே. இங்க என்ன சொல்றான்னா, ஆத்மஸ்வரூபம் தானா பிரகாசிக்கக்கூடியது, ஸ்வப்பிரகாசம்னு சொல்லுவார். அதாவது அது தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒண்ணுமே வேண்டாம். மற்ற கடன் இங்க எதிர்த்தாப்புல இருக்கு, எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நான் கண்ணை திறந்தாதான் தெரியும். கண்ணை மூடிண்டு எனக்கு கடன் தெரியட்டுமேன்னு சொன்னா தெரியாது. அப்படின்னா அது ஏன்னா அது தானா தெரிகிற வஸ்து இல்லை. அதனால பிரமாணம் வேலை செஞ்சா தெரியும், பிரமாணம் வேலை செய்யலைன்னா தெரியாது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் எப்படி? நான் கண்ணை மூடிட்டேன்னா நான் இருக்கிறதே எனக்கு தெரியலேன்னு யாராவது சொல்லணும்? சொல்ல முடியாது. இவன் கண்ணை மூடிண்டாலும் சரி, காதை மூடிண்டாலும் சரி, எதை மூடிண்டாலும் சரி, எந்த இந்திரியம் வேலை செய்யறதோ செய்யலையோ நான் இருக்கிறது தெரியும். தூங்கரிச்ச கூட தெரியறது. சுப்தி, அதாவது சொப்பனம் கூட இல்லை, நல்ல சுசுப்தியில இருக்கிறவனுக்கு எழுந்திர உடனே தான் நன்னா தூங்கினோங்கிறது தெரியறதே. அருமையான தூக்கம் அப்படின்னு சொல்றான், சூக்ஷமா தூங்கினேன் அப்படின்னு. அப்ப தான் தூங்கினது தெரிஞ்சுடுத்தே அவனுக்கு.
எப்படி தெரியுது? அவன் எந்த பிரமாணத்தை உபயோகப்படுத்தி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. அதனால இந்த ஆத்மஸ்வரூபமானது அவனுக்கு எப்படி தெரியறதுன்னு கேட்டா தானாகவே தெரியுது. இதைத்தான் சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கிறச்ச மகா வாக்கியம் அங்க என்ன பண்றதுக்கு இருக்கு? தானா பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்த முடியுமா மகா வாக்கியத்தினாலே? நீங்க என்னமோ மகா வாக்கியத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வருது அப்படின்னு சொல்றீங்களே, இந்த ஆத்ம சாட்சா்காரம் வருதுன்னு சொன்னாலே அது விற்பி, அந்தఃகரண விற்பி ரூபமான சாட்சா்காரம் அப்படின்னு தெரியும். அப்ப அந்த அந்தःகரண விற்பிக்கு இங்க என்ன வேலை? ஏன்னா அந்தःகரண விற்பி அதை பிரகாசப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை அதுக்கு இல்லை. அது தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கு. அப்ப அதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா அதை சொல்றார். தத்துவமஸ்யாதி வாக்கியோத்த அகண்டைகரச விற்த்திதா அவித்யாபனயா. இதனுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அவித்திய போக்குறது. அது தானா போகல, ஆவரணம் இருக்கு இல்லையா, இதுதான் ஆவரணம்னு சொல்லுவோம். தத்துவமஸ்யாதி மகா வாக்கியத்தினாலே இவனுக்கு ஒரு விற்பி ஞானம் ஏற்படுறது. இந்த விற்பி ஞானத்தை அகண்ட ஏகரச விற்த்தின்னு சொல்லுவோம். அகண்ட ஏகரசனா என்ன அர்த்தம்? சாதாரணமா நமக்கு எந்த ஞானம் வந்தாலும் அந்த ஞானத்திலே குறைஞ்ச பட்சம் 2 பதார்த்தம் அதனுடைய சம்பந்தம் எல்லாம் தெரியும். ரொம்ப குறைஞ்சபட்சம் 2 பதார்த்தம் அதனுடைய சம்பந்தம் தெரியும். எதை பார்த்தாலும் 2 தான் தெரியும். அத்விதீயமா ஒன்றும் தெரியறதுக்கு இல்லை. இந்த புஸ்தகத்தை பார்க்கிறேன், ஒரே ஒரு புஸ்தகம் தெரிகிறது. ஒரே ஒரு புஸ்தகம் தெரிகிறதா? ஆனா அந்த புஸ்தகத்துல என்னமோ எழுதியிருக்கிறதுலாம் தெரியுறதே. அப்ப எழுத்துக்களுக்கும் அந்த அடியில அந்த பேப்பருக்கும் சம்பந்தம் இருக்கிறது தெரியுறதே. அப்ப 2 வந்துருத்த எங்க? ஒன்னே ஒண்ணு தெரியறதாக நம்ம ஏதாவது ஒன்ன காமிக்க முடியும்னா காமிக்கவே முடியாது. எதை பார்த்தாலும் கண்ணால பார்க்கறதுங்கிறது மாத்திரம் இல்லை, அனுமானத்தினால தெரியறதுன்னு சொன்னா அக்னி இருக்குன்னு தெரியுறது. எதுல? மலையில. அப்ப மலை ஒண்ணு, அக்னி ஒண்ணு, 2க்கும் சம்பந்தம் தெரிகிறது அனுமானத்துல. ஒரு ஞானமாவது நமக்கு ஒரே ஒரு பதார்த்தம் மாத்திரம் தெரிகிறது அப்படின்னு உதாகரணம் கொடுக்க முடியாது. ஆனால் வாக்கியத்துல அது முடியும். சப்த பிரமாணம் இருக்கே, அது எந்த அர்த்தத்துல தாத்பரியம் கொண்டதோ அது ஒன்ன மாத்திரம்தான் போதிக்கும். விஷம் புங்க்ஷ்வ அப்படின்னு ஒரு அப்பா தன் பையன் கிட்ட சொல்லிட்டான். இதை நேரடியா பார்த்தாக்க விஷத்தை சாப்பிடுதுன்னு அர்த்தமாகும். ஆனால் இதனுடைய தாத்பரியம் விஷத்தை சாப்பிட சொல்றதுல இல்லை. இவனுக்கு அவன் யாராத்திலேயோ போய் சாப்பிட போறேங்கிறானே, அதை சாப்பிடுறது கூடாதுன்னு சொல்றதுக்காக விஷத்தை சாப்பிடுங்கிறான். அப்ப இந்த அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறானா இல்லையா? அப்ப எந்த அர்த்தத்துல தாத்பரியம் கொண்டு அந்த வாக்கியம் வந்திருக்கோ அந்த அர்த்தத்தை விட்டுட்டு இத்தனோண்டு கூட ஒரு விஷயத்தை அதிகப்படியாக சப்த பிரமாணம் போதிக்காது. இது சப்த பிரமாணத்தினுடைய விசேஷம். வேற எந்த பிரமாணத்துக்கும் இந்த இது விசேஷம் இல்லை. பிரத்யக்ஷம்னு சொன்னா நான் கடத்தை மாத்திரம் பார்க்கணும்னு கண்ணை திறக்கிறேன், கடத்தை மாத்திரம் பார்த்துட முடியுமா? பக்கத்துல இருக்கிறது எல்லாமே சேர்ந்து தெரியும். ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்கணும்னு கண்ணை திறந்தா அந்த வஸ்து மாத்திரம் தெரியும்னு சொல்ல முடியாது. கேட்கறேன், இந்த ஒரே ஒரு சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக அது முடியுமா? அந்த வஸ்து அதோட சேர்த்து இன்னும் எத்தனையோ சப்தங்கள் கூட, இப்போ இந்த ரிகார்ட் ஆர்த்து ஃபைன் சத்தங்கள்லாம் சேர்த்து ரிகார்ட் ஆர்த்துன்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி பலதுகள் சேர்ந்து வரும். ஆனால் சப்த பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானத்திலே சப்தத்துக்கு எது தாத்பரிய விஷயமோ அது மாத்திரம்தான் வருமே தவிர வேற எதுவும் வரும். இப்ப இந்த கடம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கடம் இருக்கு அப்படிங்கிற சப்தத்தினால உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு இதுக்கு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்றத வச்சுட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன்? கடம் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு பதில். அப்ப இங்க என்ன இருக்கு? கடம் இருக்கு. ஆமா, அந்த கடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லலையே அப்படின்பா இல்லையா? இதே அவன் நேரம் அந்த கடத்தை பார்த்திருந்தான்னா கடம் இருக்குன்னு அவனே சொல்லிடுவான். அந்த கடத்துக்குள்ள என்ன இருக்கு அதையும் அவன் பார்த்திருப்பான் இல்லையா? அந்த கடம் என்ன கலர்ல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, அது என்ன ஷேப், என்ன ஆகாரத்துல இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா கடம் இருக்குங்கிற சப்தத்தை வச்சுட்டு மாத்திரம் அவன் புரிஞ்சுக்கிறானா இருந்தால் கடம் இருக்குன்னு தான் அவனால சொல்ல முடியுமே தவிர அது எப்படி இருக்கு இத்தியாதிகள்லாம் இந்த சப்தத்தை வச்சுட்டு அவனால சொல்ல முடியாது.
அப்ப இதுல இருந்து நம்ம சப்த பிரமாணத்தினுடைய ஒரு சுபாவத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை அது தாத்பரியன சொல்ல வந்ததோ அந்த விஷயத்தை விட்டுட்டு கொஞ்சம் கூட அதிகமான விஷயத்த அதை சேர்த்து காமிக்காது சப்த பிரமாணம். இதெல்லாம் நிறைய விசாரம் பண்ணியிருக்கா. அப்ப அந்த ரீதியில பாக்குறச்சே இந்த மகா வாக்கியம் வருதே, இந்த மகா வாக்கியத்தினுடைய தாத்பரியம் அகண்ட ஏகரசமான ஒரு ஆத்மஸ்வரூபம். அதாவது அதுல வேற எந்த விஷயமும் பாசிக்காது, ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் விஷயம். அப்பேற்பட்ட தன்மாத்திர விஷயகமான ஒரு போதம். அதனாலதான் இது அகண்ட போதம்னு சொல்றது. மற்ற எல்லா போதத்திலையும் 2 பதார்த்தத்துடைய சம்பந்தம் தெரியும், ஏன்னா அதுலதான் தாத்பரியம். ஆனா இந்த மகா வாக்கியத்துக்கு மாத்திரம் அந்த அகண்டமான ஸ்வரூபத்தை போதிக்கிறதுல தாத்பரியம். அப்படியானால் அதுல இருந்து வரக்கூடிய அந்த தியானத்துக்கு அந்த அகண்டமான ஸ்வரூபத்தை விட்டு வேற எதுவும் பாதிக்க முடியும், எதுவும் விஷயம் இல்லை. ஆனால் இந்த அகண்டாக்கார விருத்தி வந்ததுனாலே வந்தாத்தான் அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய அவித்யைக்கு நிவர்த்தி ஏற்படும். அதனால அவித்யாபனயாத் பிரம்மா. இது பிரம்மத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக இந்த விருத்தி வரல. அந்த பிரம்மத்தை மறைச்சு வச்சிருந்ததே ஒண்ணு, அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இந்த விருத்தி தேவைப்படுது. ஆக அவித்யாபனயாத் பிரம்மா ஸ்வப்பிரகாசம் பிரகாசத்தே. இந்த அவித்யாபனயம் பண்ணிடுது. அபனயம்னா அவித்யை நிவர்த்தி பண்றது. அவித்யை நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா இந்த விற்த்திக்கு வேலை முடிஞ்சது. விற்த்தியும் காணாம போயிடும், அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் பிரம்மத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக விற்பி வேணுமேனு கேட்கப்படாது. அந்த பிரம்மஸ்வரூபம் தானே பிரகாசிக்கிறது, சொப்பிரகாசம். ஆக ஞானிக்கு ஒரே ஒரு தடவை அந்த மகா வாக்கியத்தினாலே ஒரு விற்பி ஞானம் ஏற்படும். அந்த விற்பி ஞானம் இவனுடைய அவித்ய இல்லாத பண்ணிடும். அப்புறம் அதுவும் போயிடும். அந்த விற்பி ஞானம் அதோடைய இனிமே அதுக்கு வேலை கிடையாது, அதனால அது இருக்காது, அதுவும் போயிடும். இனிமே என்ன இருக்கு? ஆத்மஸ்வரூபம். அது எப்படி பிரகாசிக்கிறது? தானே பிரகாசிக்கிறது. இதுதான் மோட்சம். அதனால தத்துவமஸ்யாதி வாக்கியோத்த அகண்டைகரச விற்த்திதா அவித்யாபனயாத் பிரம்ம ஸ்வப்பிரகாசம் பிரகாசம். ஆனா ஒண்ணு, இந்த விற்பி வந்ததே இது அபரோக்ஷ விற்த்தியாக வரணும். விற்த்திஞான அபரோக்ஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம வேதாந்த பரிபாஷையில பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இப்படி இருந்தா அது அபரோக்ஷம் அப்படின்னு லட்சணங்கள்லாம் சொல்லி வச்சிருக்கா. பரோக்ஷமா தான் ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது அவித்யை நிவர்த்தி பண்ண முடியாது. அபரோக்ஷமாக பிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அவித்யை அபரோக்ஷமான ஞானத்தினால்தான் நிவர்த்தியாக முடியுமே தவிர பரோட்சமான ஞானத்தினால அதுக்கு நிவர்த்தி ஏற்பட முடியாது. எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். இந்த பிரமம் வந்தது, இதை பார்த்தா கயிறு, அது நிஜ கயிறு, ஆனா இவனுக்கு சர்ப்பம்னு பிரத்யட்சமா தெரியுது பிராந்தியில. இப்போ இவனுக்கு அது அப்படி தெரியுறதே. இந்த பிராந்தி நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா பிரத்யக்ஷமான இந்த பிராந்திக்கு காரணமான அவித்யை நிவர்த்தி ஆகணும். அந்த அவித்யை நிவர்த்தி ஆகிறதுக்கு அப்பா அது பாம்பு இல்லப்பா கயிறு தான்ப்பா அப்படின்னு பரோட்சமா அவனுக்கு ஞானத்தை உண்டு பண்ணினா முடியாது இல்லையா? எனக்கு நேரம் பாக்குறேன், அது கயிறு இல்லை பாம்புதாங்கிறேன், நீ பாட்டுக்கு ஏதோ சொல்றியேம்பா. இப்ப அவனுக்கே இது கயிறுன்னு பிரத்யட்சமா தெரிஞ்சதுன்னா அப்புறம் பாம்புங்கிற அந்த பிராந்தி நிவர்த்தி ஆயிடும் இல்லையா? அதனால எந்த ஒரு அஜ்ஞானமானது பிரத்யக்ஷமாக பிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிரத்யக்ஷ ஞானம் வந்தா தான் முடியும். ஆத்ம விஷயத்துல நமக்கு பிரத்யக்ஷமா தான் அநேகமா எல்லா பிரமும் இருக்கு. நம்மளை பத்தி என்னெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமோ இதெல்லாம் பரோட்சம் கிடையாது, எல்லாம் பிராந்தி. அகங்கர்த்தா போக்தா, அப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன், நான் மனுஷன், இதெல்லாம் சொல்றோமோ இல்லையோ. ஆத்மாவை பத்தி நாம நினைச்சுட்டு இருக்கிறது அவ்வளவும் பிராந்தி. ஆனா எல்லாமே பிரத்யக்ஷ பிராந்தியா இருக்கு, அபரோக்ஷ பிராந்தியா இருக்கு. அப்ப அபரோக்ஷமாக ஆத்மாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பிராந்தியை ஏற்படுத்தக்கூடிய இந்த அஜ்ஞானம் எப்படி இருக்கணும், எந்தனால நிவர்த்தி ஆகணும்? அபரோக்ஷமான சாட்சா்காரம் வந்தா தான் நிவர்த்தியாக முடியும். அப்ப ஆத்மாவை பத்தின அபரோக்ஷமான ஆத்ம சாட்சா்காரமானது எந்த பிரமாணத்தால உண்டாக முடியும்? பிரமாணத்தாலதான் வரணும். இப்போ எந்த பிரமாணத்தால உண்டாக முடியும் அப்படின்னு கேட்டா சப்த பிரமாணத்தினாலே. ஆக மகா வாக்கியத்தினால இவனுக்கு அபரோக்ஷமான ஆத்ம சாட்சா்காரம் வந்து அதனால ஆத்மாவை ஆவரணம் பண்ணி இருந்த அவித்யைக்கு நிவர்த்தி ஏற்பட்டு அதோட அந்த வேலை முடிஞ்சு விற்த்தியும் சேர்ந்து போய்
ஆத்மஸ்வரூபம் தானா சுப்பிரகாசமாக பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது தான் தியான பலம்னு சொல்றது. இதுதான் மோட்சம்னு சொல்றது. நம்ம இந்த 3வது ஸ்லோகம் வரையில் முடிச்சிட்டோம். இதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு கொஞ்சம் நீட்டமா போறது இந்த பிரகரணம். 4வதுல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.